ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஒரு சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, 10 நாளுக்கு மேலே ஆகுது, இன்னமும் வந்து அந்த ஸ்கீம் வந்து முடிக்கல. சரி, ஆல்ரெடி வந்து சிட் ஸ்கீம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் இன்னும் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. நான் எவ்வளோ சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா 1000 ருபீஸ் தான் போட்டிருந்தேன். ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டிருப்பீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா நான் வந்து கம்பல்சரி வந்து போடணும் அப்படின்லாம் கிடையாது. அங்கே கம்பல் பண்ணதுனால தான் வந்து நான் வந்து இந்த சீட் ஸ்கீம்லேயே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷாப்பில் போட்டிருக்கேன். அவங்க ஷாப்பில் போய் நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னதுனால தான் சரி ஒரு 1000 ருபீஸ் போடலாம் அப்படின்னு போட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1000 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு 860 மில்லிகிராம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வெயிட் வந்து சேவ் ஆகிருக்கு. அந்த வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓம் டாலர் வந்து நான் வாங்கியிருக்கேன். நம்மளால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக இருக்கிற காசை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு தங்கமாக மாற்றிடுங்க. ஏன்னா வேஸ்டேஜ் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 11,000 தான் பே பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நீங்களுமே வந்து உங்கள் காசை வீண் விரயப்படுத்தாமல் ஏதாவது சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தங்கமாக மாற்றிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.